ராம் ராம் ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. ஸ்ரீ குருபியோ நம. உலகதாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நில உலாவிய நீழ்மலிவேணியன் அலகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாட்டி வணங்குவான். அந்த மலர் சிலம்பு போட்டுக்கொண்டிருக்கூடிய அந்த ஆடிய பாகனுடைய திருவடியை வணங்கி வாழ்த்தி, இப்போ நம்ம திருவிளையாடல் புராணத்துல இருந்து இருக்கோம். அந்த மூர்த்தி விசேஷ படத்துல அநேகமா அந்த ஒரு எண்டு கிட்ட வந்துட்டு இருக்கோம். நம்ம இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டியது 339வது பாடல். இதுல அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு நம்ம என்ன பார்த்தோம்னாக்க, என்னென்ன அத்தியாயங்கள் இருக்கு, எத்தனை திருவிளையாடல், இந்த 64 திருவிளையாடல்களையும் அப்படி கோர்த்து ஒரு சினாப்சிஸ் மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 பாடல்களாக கொடுத்துருக்காரு. அந்த ஒரு பாடல்லையும் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா வரிசைப்படுத்தி வரிசைக்கிரமம், அதுவே பெரிய டேலண்ட். அது வரஞ்சோதி முனிவர் அவ்வளவு அழகா அந்த வரிசைக்கிரமம் மாறாதபடி, அதே வரை இலக்கண மரபு மீறாதபடி அப்படி அந்த பதிகங்களாக ஒரு 15 பதிகங்களாக பாடி நமக்கு கொடுத்திருக்கார். அதுல இன்னைக்கு நம்ம பார்க்கறது 339. சுந்தரன் என்று எழுதி அக்கூர் அம்பு எய்து செம்பியன் போ தொலைத்தவாறும் செந்தமிழோர்க்கு இயற்பலகை அருளியதும் தருமிக்கு செம்பொன் பாடி தந்ததும் மாறுபடு கீரர்க்கு கரை ஏற்றம் தந்தவாறும் விந்தம் அடக்கிய முனியார்க்கு கீரன் இயற்றமிழ் தெளிய விடுத்தவாறும் அப்படின்னு ஒரு சில திருவிளையாடல்களை இதுல சேர்த்து சொல்றார். என்ன மீனிங் அப்படின்னா, சுந்தரன் என்று எழுதிய கூர் அம்பு எய்து செம்பி தொலைத்தவார். சுந்தரன் அப்படின்னு ஒரு பெயர் பொறிக்கப்பட்டார், தன்னுடைய பெயரை பொறிக்க வைக்கப்பட்டார். கூர்மையான ஒரு அம்பை விடுத்து வில்லுல இருந்து அவர் பினாக்க பாணியோ, அவர் வில்லுல இருந்து அம்பை விடுத்து சோழனுடைய போரை அழிச்சாராம். அந்த காலத்துல எல்லாருமே இந்த அம்பு எழுதும் போது அம்புல பெரிய வித்தை வீரர்களா இருக்கவெல்லாம் அவருடைய பேர் எழுதி வச்சிருப்பா போல இருக்கு. ராமன் கூட ராமனுடைய அம்புல எல்லாம் ராமா அப்படின்னு எழுதியிருக்கோன்னு சொல்லுவார். பாலியை வதம் பண்ண போது கூட பாலி அம்பு தன்னுடைய மாரில பாஞ்சோடனே அந்த அம்பை அப்படி பிடிங்கி எடுத்து பார்த்தாக்க ராமன் எழுதியிருந்தது. அதுல இருந்து தான் தன்னை ராமன் தான் வதம் பண்ணியிருக்கான். எப்படி இருந்தாலும் நமக்கு வதம்ங்கிறது நிச்சயம். அதுவும் ராமனுடைய திருக்கையால கிடைச்சதுன்றது ஒரு பெரும் பேராக அவன் நினைத்தான் அப்படின்னு சொல்றார். அதே மாதிரி இங்கேயும் சுந்தரன் அப்படின்னு பேர் எழுதி சோமசுந்தர கடவுளானவர் அவருடைய பேர் எழுதப்பட்ட கூரான அம்பை எய்து செம்பியன் போர், செம்பியன் சோழராஜா, அந்த சோழராஜாவோட போரை அழித்தார். அழித்து என்ன பண்ணார், அவர் சோழனை வென்று பாண்டியனுக்கு உபகாரம் பண்ணார். அதுக்கு அடுத்தது என்ன பண்ணினார்னாக்க, செந்தமிழோர்க்கு இயற்பலகை அருளியதும். செந்தமிழோர் அப்படின்னு சொன்னாக்க அந்த காலத்துல இருந்த சங்க கால புலவர்கள் அவர்களுக்கெல்லாம் சங்கப்பலகை அருளினார். சங்கப்பலகைன்றது அந்த காலத்துல தங்கத்துல இருந்ததுன்னு சொல்லுவாங்க. தங்கத்திலேயே பலகை, அது எந்த காலத்துல எப்போ யாரால் அதை மாற்றப்பட்டதுன்னு தெரியல. இப்ப அப்படி ஒரு பலகைன்னு ஒன்று இருக்கா இல்லையான்னு தெரியல. கேட்டாங்கன்னா சங்கப்பலகைன்றது இப்ப சங்கத்தமிழுக்கு அது ஒரு மீட்டிங்லாம் போடுற போது அந்த இடத்துக்கு சங்கப்பலகைன்னு பேர், எல்லாரும் இருக்கக்கூடிய இடத்துக்கு அப்படின்ற மாதிரி இப்பெல்லாம் சொல்லிடுவா. ஒரு காலத்துல தங்கத்திலேயே அந்த பலகை இருந்ததாக அந்த சங்கப்பலகையில ஒரு விசேஷம் என்ன சொல்லுவானாக்க, எத்தனை புலவர்கள் வந்தாலும் அவளுடைய தகுதி அந்த சங்கப்பலகை ஒத்துக்கொண்டதுன்னா அந்த சங்கப்பலகை நின்று அவளுக்கு இடம் கொடுக்குமா. இவரும் இங்க உட்காந்துக்கலாம் அப்படின்னு அவருக்கும் ஒரு இடத்த கொடுக்குமா. அந்த சங்கப்பலகை ஒத்துக்கொண்டு எந்த புலவருக்கு இடம் கொடுக்கறதோ அவர் தான் அந்த சங்க கால புலவர்களுடைய லிஸ்ட் அவளும் வருவாளாம், இல்லைன்னா அவ வரமாட்டா. அப்படி சங்க புலவர்களுக்கு அருமையான ஒரு சங்கப்பலகையை தங்கத்தால் ஏற்படுத்தப்பட்ட பலகையை அருளி கொடுத்தார் அப்படின்னா. அதுக்கப்புறம் என்ன பண்ணார்னா, தருமிக்கு செம்பன் பாடி தந்ததும். தர்மிக்கு செம்பன் தந்ததும் எப்படி தந்தார், பாடி தந்ததும். இந்த தர்மின்ற ஒரு ஏழை புலவருக்கு அவர் ரொம்ப வறுமையில் வாடி இருந்த போது அவருக்கு அரசனுடைய ஒரு சந்தேகத்தை தீர்க்கும் வண்ணமாக ஒரு பாடலை எழுதி கொடுத்து அதை கொண்டு போய் அவர் நிறைய இடைஞ்செல்லாம் இருந்தது, அதை கொண்டு போய் ராஜாட்ட கொடுத்து ராஜா கிட்ட இருந்து பொற்கிழியை வாங்கி அந்த தர்மிக்கு கொடுத்து உபகாரம் பண்ணி அவருடைய
வறுமையை தீர்த்தவாறும். ஏன்னா இதை பத்தி நம்ம விஸ்தாரமா பின்னாடி சொல்ல போறார் அவர். அதுக்கப்புறம் மாறுபடு கீரருக்கு கரையேற்றம் தந்ததும். மாறுபடு கீரர் என்ன மாறுபாடு பண்ணார்னா, இவரோட சண்டை போட்டார் இல்லையா, உன்னோட பாட்டுல குற்றம் இருக்கு, நீ செஞ்ச பாட்டு தப்பு அப்படின்னு சொன்னார் இல்லையா. முக்கன் உடைய ஈசனாக இருந்தாலும் குற்றம் குற்றம் தான் சொன்னார் இல்லையா. அப்படி ஒரு பெருமை மதுரைக்கு எந்த பெருமைன்னா, பயப்படாத அந்த காலத்துல பகவான்கிட்டே எதிர்த்து நின்று தப்புன்னா தப்புதான் சொல்லக்கூட கால ஸ்பேடுங்கிறோமோ அப்படி நடந்துட்ட அந்த நக்கீரர். அவர் முதல்ல என்ன பண்ணாருன்னா எரிச்சு விடுறாரு. போய் அதுக்கப்புறம் ராஜா கேட்டுக்கிறார், செண்பக பாண்டியனர். அவர் கேட்கிறார், இந்த மாதிரி சங்க புலவருக்கு தலைவராக இருக்கக்கூடிய நக்கீரனை மறுபடியும் உயிர்ப்பிச்சு கொடுக்கணும் போது அவருக்கு முக்தி அளிக்கிறார். அவர் திருப்பி அந்த பொற்றாமரை குளத்திலிருந்து அவர் அதுல குளிச்சுட்டு அந்த எரிச்சு அந்த இது தாங்காத அந்த குளத்துல விழுந்திருக்கார். அவரை மறுபடியும் எழுப்பி மேலே கொண்டு அவருக்கு நல்ல கரையேறுதல் செய்தார்னாக்க முக்தியை அளித்தார், நற்கதியை தந்தார். இருக்கிற சொச்ச காலத்துக்கு நீ தலைமை புலவராக இருந்து இன்னும் சங்கத்தமிழை நன்றாக வளர்த்து பிறகு என்னுடைய திருவடியை சேருங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு அனுகிரகம் பண்ணினார் அப்படின்னு சொல்றது. அதுக்கப்புறம் விந்தம் அடக்கிய முனியார்க்கு கீரல் தமிழ் தெளிய விடுத்தவாறு. விந்தம் அடக்கிய முனிவர், விந்தம்னா விந்திய மலை. அந்த விந்திய மலைய ஒரு குட்டி காலால ஒரு அழுத்தி இனிமே வளராத இருக்கபடியா பண்ணாலே அது பாட்டு வளர்ந்துட்டே இருந்துதான். இதை தாண்ட விட மாட்டேதுதான். இவர் என்ன பண்ணாரு, ஒரு குத்தினா அவ்வளவுதான், அது அப்படியே ஒரு இடத்துல இறங்கிடுச்சு. இறங்கி அதுக்கப்புறம் வளரவே இல்லையா. நான் திரும்பி வர வரைக்கும் வளராதுன்னு சொல்லிட்டு போனாராம். அவர் இன்னும் திரும்பி தெற்கேந்து போலியா, பொதிகை மலையிலே தங்கிட்டார் அப்படின்னு சொல்றார். அப்பேற்பட்ட அந்த விந்திய மலையை அடக்கிய அந்த புலவருக்கு அவர் மூலமாக நக்கீரனுக்கு இயற்றமிழ் அறிந்து கொள்ளுவாங்க. இயற்றமிழ்னா அதுக்கு கிராமட்டிக்கல் தமிழ இன்னும் அழகாக இன்னும் புரிந்து கொள்ளும் வண்ணமாக அது தலைமை புலவருக்கே உரிய சிறப்புகளை தன்னுடைய தகுதியை தக்க வைத்துக் கொள்வதற்கு சாதகமாக அந்த நக்கீரருக்கு அகஸ்திய முனிவரை கொண்டு அவருக்கு எல்லா சந்தேகங்களை எல்லாம் தீர்த்து மேலும் அவருடைய ஞானத்தை பெருக்கியவாறு. இப்படி அந்த விந்தம் அடக்கிய முனிவர்னா அகஸ்தியர். அடுத்த பாடல் 340. அது ஊமனார் புலவர் இகல் அகற்றியதும் இடைக்காடனுடன் போய் கொன்றை தாமனர் வடவாளவாய் அமர்ந்த பரிசும் வலை சரதி வீசி பூமானாய் குழலியை வேட்டு அருளியதும் வாதவூர் புனிதற்கு ஏற தேமனான் மலரடி கண் முடிசூட்டி உபதேசம் செய்தவாறும். ஊமனார் புலவர் இகல் அகற்றியதும் இடைக்காடருடன் போய் கொன்றை தாமனார் வட ஆலவாய் அமர்ந்த பரிசும் வலை சலதி வீசி பூமானாய் குழலியை வேட்டு அருளியதும் வாதவூர் புனிதற்கு ஏற தேமனான் மலரடி கண் முடிசூட்டி உபதேசம் செய்தவாறும் அப்படின்னு தொடர்ந்து இருக்கு அப்படின்னு. அப்படி வாரும் இப்படியும் அப்படியும் சொன்னதும் வந்ததுன்னா மேல இன்னும் சொல்ல போறாருன்னு அர்த்தம். இங்க ஊமனார் ஊமையாக இருந்தவர், மூக்க கவி மாதிரின்னு வச்சுப்போமே. ஊமனார் ஊமையாக இருந்த, பேசும் திறன் அற்றவராக இருந்த புலவர். அப்படிப்பட்ட ஒரு புலவர், அவருக்கு பேரு ருத்ரசர்மன் அப்படின்னு சொல்றார். இந்த ருத்ரசர்மன் அப்படிங்கிற அந்த புலவருக்கு இகல் அகற்றியது, அவரை வச்சுட்டு அந்த சங்க புலவர்களுக்கு ஏற்பட்ட ஒரு மாறுபாடுன்னு என்ன சொல்றதுனாக்க ஒரு வேற்றுமை, அவரோட ஒத்து போகாத தன்மை. இது இகல்னு வேற ஒரு இடத்துல பகைன்னு நம்ம பார்த்தோம், இந்த இடத்துல பகைன்னு எடுத்துக்க வேண்டாம், உடன்பாடு இல்லாமை அப்படின்னு எடுத்துக்கலாம். இவரோட அவருக்கு சங்க புலவர்களுக்கு இவரோட ஒரு உடன்பாடு இல்லாதது, இவரை வச்சு சங்க புலவருடைய மாறுபாடு, அவர்களுக்குள்ள இருந்த ஒரு சந்தேகத்தையும் வேறுபாட்டையும் மாறுபாட்டையும் தீர்த்து வச்சார் அப்படின்னு அதில் சொல்றார். இடைக்காடருடன் போய் தாமனார் வட ஆலவாய் அமர்ந்தவார். இடைக்காடர் அப்படிங்கிற ஒரு புலவர், அவரோட சென்று அவர் கூப்பிட அவரோட கூடவே சென்று இந்த சோமசுந்தர பெருமான் என்ன பண்ணாரு, வட மதுரையில் தங்கியது. வடக்கு பக்கத்துல வடக்கு மாட வீதியில சொல்லக்கூடிய அங்க போய் அங்க தங்கினார்னு இன்னைக்கு கூட பார்க்கலாம்.
சோமசுந்தர கடவுளும் மீனாட்சி அம்மையும் குடிகொண்ட இடம் அப்படின்னு ஒரு இடம் அங்க வடக்கு மாட வீதியில இருக்கும், இதுல மதுரையில. இப்போ அது இருக்கு, அந்த இடத்துல இருக்கு. அங்கதான் இருந்தார். அதுக்கப்புறம் தான் இப்ப இருக்கக்கூடிய அந்த கோயிலுக்குள்ள வந்தாலும் சில பேர் சொல்லுவா, இல்ல இங்க இருந்து அங்க போனாலும் சொல்லுவா. அது நம்ம தெரியல, அது ஒருத்தருடைய அபிப்பிராய பேதங்கள் நிறைய இருக்கு. பாட பேதம்ங்கிற மாதிரி அபிப்பிராய பேதம். இப்படி வட மதுரையில போய் தங்கினார். வட மதுரைன்னா நம்ம கிருஷ்ணன் இருந்த அந்த மதுரை என்று கூடாது, அது மதுரா, இது மதுரா. இது வந்து இனிமையான அர்த்தம். மதுரை அப்படின்றதுக்கு 2வது தா போடணும்னு நினைக்கிறேன். இப்ப மதுரை அப்படின்னாக்க மதுரமான, இனிமையான. ஏன்னா சங்க புலவர்களுடைய தமிழ் வளர்த்ததுனால அது இனிமையா இருந்தது. இனிமையான அம்பாள் வந்து ஆட்சி பண்ணா இல்லையா மீனாட்சி, அதனால இனிமையா இருந்தது. சோமசுந்தர கடவுளே இருந்த ராஜாவா இருந்ததுனால ஒரு இனிமையா இருந்தது. அந்த மதுரை எம்பதியில எதை எடுத்தாலும் வந்து ஒரு தனி சிறப்போடு விளங்கியதாக அது இனிமையான ஊர் மதுரை அப்படின்னு அதுக்கு பேர் வந்தது. கடலில் வலை வீசி உமையம்மை திருமணம் செய்தார். எப்படி? சலதி வீசி பரிசும் வலை சலதி வீசி பூமனாய் குழலியை வேட்டு அருளிதும். வலை சலதி வீசி, வலைன்னா கையில இருக்கக்கூடிய ஒரு வலை, அது வந்து மீன் பிடிக்கிற வலைன்னு வச்சுக்கலாம். அத சலதினா சமுத்திரம், ஜலதி அது வந்து அது வந்து சமுத்திரம். இந்த சமுத்திர ஜலதிங்கிறத சலதி அப்படின்னு தமிழ்ல சொல்றேன். அது மேல இந்த வலைய வீசி அதனால ஒரு காரியத்தை பண்ணார், ஒரு லீலையை பண்ணார். லீலை பண்ணி பூமனாய், பூமானாயனாக்க ரொம்ப அழகான மாலை அப்படின்னு அர்த்தம். அழகான வாசனை மிகுந்த மாலைன்னு அர்த்தம். மாலையை சூடி கொண்டிருக்கக்கூடிய குழலியை அப்படின்னா கூந்தலை உடைய அழகான பூமாலைகளை எல்லாம் பூக்களை எல்லாம் சூடி கொண்டிருக்கக்கூடிய அம்பாள் இருக்காளே, ஒரு குழலியை உடையனாக்க கூந்தலை உடைய அழகான கூந்தலை உடைய அந்த அம்பாளை, உமை அம்மையை திருமணம் புரிந்ததும். அது ஒரு கதை ஒண்ணு இருக்கு. அவர் வந்து செம்படவனா வந்து ஒரு சுறா மீனை வந்து அடக்கி அதை வலையில பிடிச்சு அங்க வந்து செம்படவர் குலத்துல பிறந்த அம்பாள் வந்து தன்னை மறந்த நிலையில இருக்கா, அவளுக்கு தான் யாருங்கிறத உணர்த்தி அவளை திருமணம் செய்து கொண்டார் அப்படின்னு ஒரு கதை இருக்கு. அதுதான் இதை சொல்றாரோ எனக்கு தோன்றுறது. அதுக்கப்புறம் வாதவூர் புரிதற்கு ஏற தேமனான் மலரடி கண் முடிசூட்டி உபதேசம் செய்தவாறு. வாதவூர், திருவாதவூர் அப்படின்ற ஊர், அது வந்து மதுரையில இருந்து ஒரு 10-15 கிலோமீட்டர் தள்ளி கிழக்க இருக்கிறது. அந்த திருவாதவூர்ல இருந்தவர் தான் வந்து பிறந்தவர் தான் வந்து வாதவூரான்னு சொல்லக்கூடிய ஞானசேகர். திருவாதவூராருக்கு வந்து என்ன பேரு? அப்பர் சுந்தர ஞானசம்பந்தர் மாணிக்க வாசகர். மாணிக்க வாசகர், மணிவாசக பெருந்தகை தமிழ் சொல்வார். மாணிக்க வாசகர் அதாவது ரொம்ப அழகான மொழியை பேசக்கூடியவர். அவருடைய திருவாசகம் வந்து ரொம்ப அவ்வளவு வசதியான். திருவாசகத்துக்கு இணையாக ஒரு வாசகமும் இல்லைன்னு ஔவையார் பாடியிருக்கான். அப்படி அது ஒரு ஔவையார். எந்த பெரிய ஔவையார் இருந்திருக்காரு, அதுல ஒரு ஔவையார் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த திருவாதவூரை சேர்ந்த மாணிக்க வாசகருக்கு அவர் புனிதர். ஏன் புனிதர்னு எப்போதும் சிவனுடைய நாமத்தையே சொல்லிக் கொண்டிருந்தவர். அந்த பாண்டியராஜாக்கு மன்னருக்கு அமைச்சராக இருந்தவர். அவருக்கு முக்தியை தந்தார். அவர் எப்படி முக்தி தந்தார், மோட்சத்தை தந்தார் அப்படின்னு தன்னுடைய திருவடியை குருந்த மரத்தடியில தட்சிணாமூர்த்தியாக அமர்ந்து அந்த ஆலயத்துக்கு, திருப்பெருந்துறை அப்படிங்கிற ஆலயத்துக்கு வந்த அந்த திருவாதூராரை அந்த கோவிலை வந்து புனருத்தாரணம் செய்ய வைத்து இவருக்கு தன்னுடைய திருவடியை தலையில வைத்து அவருக்கு முக்தியை தந்தார், அருளை செய்தார், உபதேசம் செய்தார். அவருக்கு தானே குருவாக இருந்து உபதேசம் செய்ததுனால அவர் வீடு பெற்றார். அவரோட கடைசியில சிதம்பரத்துக்கு வந்து அவரோட ஜோதியாக கலந்து விட்டார் அப்படின்ற ஒரு கதை இருக்கு, சொல்லிட்டு இருக்க எல்லாரும். ஊமன்னா ஊமையாக அர்த்தம். ஒரு வணிகர் மரபில தோன்றிய ருத்ரசர்மன் அப்படிங்கிற அவர் வந்து ஊமையாக இருந்தார் அப்படின்னு சொல்றார். இகழ்னா மாறுபாடு, வேறுபாடு, உடன்பாடு இல்லாத தன்மை. கொன்றை தாமர், கொன்றை தாமர், அது வந்து கொன்றை தாமர் ஆர் வடவாய், தாமன் ஆர் அப்படின்ற வருது இல்லையா. தாமர் அப்படின்னு சொன்னாக்க கொன்றை மாலை சூடிய சோமசுந்தர கடவுள். ஆர்னா வாசனை மிகுந்த அப்படின்னு அர்த்தம். சலதி அப்படின்னா கடல். பூமனாய் குழலி அப்படின்ற வார்த்தை உமையம்மை அப்படின்னு பேரு.
உமாதேவிக்கு பேர். வேட்டுனா திருமணம் செய்து கொண்டு, வேட்டு அருளியதும்னா அவளை திருமணம் செய்து கொண்டு அருள் புரிந்தது. வாதவூர் புனிதர், திருவாத ஊரில் பிறந்த புனிதமான நடத்தை உடைய புண்ணியசீலராக விளங்கிய அந்த மாணிக்க வாசகர் அப்படின்னு அந்த அர்த்தம். அடுத்தது 341வது பாடல்ல நரிகள் பரியாக்கியதும் பரிகள் நரியாக்கியதும் நாகம் பூண்டோன் அரிய திருமேனியின் மேல் அடி சுமந்து மண் சுமந்த அருளும் தென்னன் எரிய விடும் சுரந்தணித்தவாறும் சமணரை கழுவிலிட்டவாறும் கரிய தென்னவன் இல்ல கரிய எப்படி பிரிக்கணும்னாக்கா தென்னன் வன்னி கிணறு லிங்கம் கூய் வணிக மகள் காத்தவாறும். இதுல ஒரு 4-5 சொல்றார். நரிகள் பலியாக்கியதும், நரிகளை எல்லாம் குதிரையா மாத்தினார். திருவாத ஊராருக்காக அவர் குதிரை வாங்கறதுக்கா பணம் எடுத்து போனார். அந்த காசெல்லாம் என்ன பண்றார், திருப்பெருந்துறையில கோவில புனர் நிர்மாணம் பண்ணிட்டார் இல்லையா. அதனால அரசாங்க பணத்தை தவறான முறையில் பயன்படுத்துறார் சொல்லி ஜெயில போட்டுறார் இல்லையா. அவரை காப்பாற்றுறதுக்காக சோமசுந்தர கடவுள் குதிரை வியாபாரி மாதிரி காட்டுல இருக்கிற ஊழையிட்டு கொண்டு நரிகளை எல்லாம் குதிரையா மாத்தி கொண்டு ராஜா கிட்ட கொடுத்துட்டு போயிட்டார். அத்தனையும் நடுராத்திரிக்கு என்ன பண்ணுறது, மறுபடியும் நரிகளா மாதிரி பரிகள்லாம் நரிகள் ஆக்கியது. ராத்திரி ஆனோடனே எல்லாம் நரிகள் ஆகி ஒரே ஊழையிட ஆரம்பிச்சு அந்த மீதி இருந்த குதிரைகள் எல்லாம் தாக்கி அழிச்சு எல்லாம் பண்ண ஆரம்பிச்சது இல்லையா. அந்த கதையை சொல்றாருங்க. நாகம் பூண்டோன் அரிய திருமேனியின் மேல் அடி சுமந்து மண் சுமந்தவாறு. நாகம் பூண்டோன்னு பாம்புகளை மேல ஆபரணமாக அணிந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பரமேஸ்வரனானவன் அரிய திருமேனியின் மேல் தன்னுடைய அருமையான அரிய யாரும் காண்பதற்கு அரியதான அப்பேற்பட்ட ஒரு ரூபத்தை உடைய அந்த பரமேஸ்வரனானவன் தன்னுடைய மேனியின் மேல் அடிசுமந்துன பெரம்படிப்பட்டார். அந்த ராஜா இவன் கூலி வேலை செய்யாத கூலியை மாத்திரம் வாங்கிட்டு படுத்துன்னு தூக்குறான்னு முதுகுல பெரம்பால் அடிச்சார் இல்லையா. அந்த பெரம்படிப்பட்டது. அந்த பெரம்பால அடிச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணா ஒரு கூட மண்ணு சுமந்து அந்த வைகை ஆற்றுல போட்டு மறைஞ்சு போயிடுறாரு. அந்த ஒரு கூட மண்ணு போட்டதுல அந்த வைகை கரையானது செப்பனிடப்பட்டது. அந்த அதுல ஏற்பட்ட உடைசல்லாம் சரியாயிட்டு அந்த கதையும். அதுக்கப்புறம் தென்னன் எரிய வெடும் தென்னன் எரிய அடு வெண் சுரந்தணித்தவாறு. அந்த பாக்கு ஒரு வெப்ப நோய் வந்துடுச்சு. இது ஒரு பெரிய கதை. ஞானசம்பந்தர் பாண்டிய நாட்டுக்கு வரும்போது அவர் வராது தெரிஞ்சு அப்போ சமணர்களுடைய கண்ட்ரோல்ல இருந்தது. அவ இவர் தங்கி இருந்த ஒரு குடியில எரிச்சுடுறா. இவர் ரொம்ப கோபம் என்ன பண்றாருன்னா இந்த தீயானது போய் அந்த நாட்டு அரசனை தாக்கட்டும்னு சாபம் போட்டுருவார். அதனால பாண்டிய ராஜாவுக்கு வெப்ப நோய் வந்தது. உடம்பெல்லாம் தக 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 தகன்னு எரியுது. அது என்னன்னு இந்த காலத்துல இந்த அக்கின்னு சொல்றாரு. அது மாதிரி ஒரு வியாதி. அக்னிங்கிறது அக்கி, அங்கிங்கிறது அக்கின்னு ஆயிடுச்சு. இங்க எடுத்துட்டு அக்கின்னு ஆயிடுச்சு. வெப்ப நோய் அதாவது தீ போல் உடம்பெல்லாம் எரியக்கூடிய நோய். அதனால பாண்டியனுடைய மனைவியான மங்கையர்க்கரசி அவ ரொம்ப சிவபக்தை. அவ ஞானசம்பந்தரை வரவேற்று அவரை வச்சு இவருடைய வெப்பு நோயை தணிக்கிறான். எப்படி அவர் திருநீற்று பதிகம் பாடி அந்த திருநீரால இவர் உடம்பெல்லாம் பூசி சமணர்களை வென்று அதனால என்ன பண்ணாரா கடைசியில அமணரை கழுவிலிட்டவாறும் தான் ஜெயிச்சு. அது நிறைய சோதனைகள்லாம் அதுல நடக்கும். அத்தனையிலேயே அவர் அந்த சமணர்களை அமணர்னு சொல்றது உண்டு. அந்த அமணர்களை எல்லாம் வென்று அவர்கள் எல்லாம் ராஜாக்கள் சொல்லி கழுவில ஏற்றிட்டார் அத்தனை பேரையும். இதோ ஆயிரக்கணக்கான பேரையும். அதுக்கப்புறம் இன்னொரு கதை என்னன்னா, ஒரு வணிகருக்காக சாட்சி சொன்னார். என்ன சாட்சி சொன்னார் அப்படின்னா, அந்த வன்னி மரம், கிணறு, லிங்கம் இதெல்லாத்தையும் அங்க வர வச்சா. அது வேற ஒரு ஊர்ல இருந்தது. அது கும்பகோணம் பக்கத்துல ஒரு ஊர். அந்த ஊர்லதான் ஒரு கதை நிகழ்வு நடந்தது. இவர் எப்படி சொல்ல போறார் பரஞ்சோதி முனிவர் தெரியல.
அது ஒரு வணிகன் வந்து ஒரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிட்டு திருப்பி மதுரைக்கு போடுறான். அப்புறம் எட்டி கூட பார்க்கல. இந்த பொண்ணு அவனை தேடின்னு போறான். அங்க போன போது நான் அவனை கல்யாணம் பண்றதுக்கு சாட்சி இருக்கான்னு சொன்ன உடனே அப்போ எந்த மரத்தடியில எந்த லிங்கத்துக்கு பக்கத்துல இருந்து கொண்டு இந்த வன்னி மரத்துக்கிட்ட கிணத்தடியில லிங்கத்தினுடைய சாட்சியாக அந்த ஊர்ல வந்து இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணான்றதுக்கு சாட்சியாக இந்த 3 அங்க வந்துதான் மதுரையில. இன்னைக்கு அந்த சோமசுந்தர கடவுள் சன்னதி சுத்தி வரும்போது பார்த்தா அந்த 3 சிவலிங்கம் சாட்சி சொன்ன கதை அப்படி சொல்லிட்டு அந்த இடத்துல போட்டு இந்த 3 அங்க இருக்கிற மாதிரி அடையாளங்கள் அமர்த்தி அங்க பண்ணிருப்பாங்க. அந்த இடத்துல இந்த வணிக பெண்ணை காப்பாற்றி அவளுக்கு வாழ்வு கொடுத்தார் அப்படின்ற கதையை நம்ம பார்க்கிறோம். இப்படியாக என தொகையால் 64 இவற்றை நிறுத்த முறையீரில்லாத வினை தொகையால் அகன்றீர் எக்காலம் எவர் பொருட்டு என நீர் வினாய ஆற்றான் மனத்தளவில் அன்பு மழை உடைந்து ஒழுக அன்பு மடை உடைந்து ஒழுக திரு ஆலவாயான் தாளை நினைத்த அளவில் ஆனந்தம் பெருக பிரித்து உரைப்ப என நெறியார் கூறும். இத்தனை 64 திருவிளையாடல்களையும் இந்த ஒரு 14 பாடல்கள்ல சொல்லிட்டார் வரிசைப்படுத்தி. இது ஒரு சினாப்சிஸ் அப்படிங்கிற மாதிரி விரிவாக பின்னாடி சொல்ல போறார். இப்ப இங்க கூறப்பட்டது அத்தனையும் என்னன்னு பார்த்தா எவ்வளவுன்னு கேட்டா தொகையால் 64 எண்ணினா எண்ணிக்கையில 64 திருவிளையாடல்கள். இது எல்லாத்தையும் என்ன பண்ணாருன்னா இவற்றை எல்லாம் நிறுத்த முறை ஈரில்லாத வினை தொகையால் அகன்று நீங்கள் வந்து இதையெல்லாம் முறைப்படுத்தி முடிவில்லாத இந்த ஒரு நிலையை கடந்த முனிவர்கள்லாம் கலையே முனிவர்களே கடந்த முனிவர்களே அப்படின்னு சொல்லி இது எல்லாத்தையும் கேட்டா இவற்றை முறைப்படி கேட்ட கடந்த முனிவர்களே எக்காலம் எவர் பொருட்டு என்று நீர் கேட்டதால் முனிவர்களே நீங்களா எல்லாத்தையும் காலத்தை வென்ற முனிவர்களாகிய நீங்கள் வந்து இது இந்த 64 வந்து நீங்க என்ன கேட்ட எக்காலம் எவர் பொருட்டு எந்த காலத்துல யாருக்காக அப்படின்னு நீர் வினாய நீங்க கேட்டதுனால ஆற்றான் மனதளவில் அன்பு மடை உடைந்து ஒழுக மனசளவுல அப்படியே அன்பு வெள்ளம் அப்படின்னு அப்படியே கரை புரண்டு ஓடுதான். மடை திறந்து அப்படின்னு சொன்னாக்க இந்த ஒரு அணையில உள்ள கதவு மதகு திறந்த உடனே எப்படி வெள்ளம் வேகமா ஓடி வருமோ அந்த மாதிரி ஓடி வரக்கூடிய அப்படி வெள்ளம் போல கடல் மடை திறந்தது போல் சொல்லி அப்படி மடை திறந்தது மாதிரி திருவாலவாய் பெருமானை நினைத்த அளவில் ஆனந்த பெருக எப்படி மனதளவில் அன்புடைய மடை உடைந்து ஒழுக திரு ஆலவாயம் தாளை திருவாலவாயில் மதுரையும் பத்தியில வீட்டிருக்கக்கூடிய அந்த சோமசுந்தரனுடைய தாளை பாதங்களை நினைத்த அளவில் அதை நினைச்ச உடனே மனசுல வந்து ஆனந்தம் பெருக சந்தோஷம் பொங்கதான். அப்படி சந்தோஷம் பெருக அது எப்படி கடல் மடை திறந்த மாதிரி இந்த ஆனந்த வெள்ளம் பெருக இந்த சிவபெருமான் நினைத்த உடனே அப்படி நடந்த உடனே இவர் என்ன சொல்றாருன்னா இதை வந்து அகஸ்திய முனிவர் சொல்றார். உங்களுக்கு நான் இப்போ விரிவாக சொல்றேன். இப்ப வந்து ஒரு சினாப்சிஸ் மாதிரி சொல்லியிருக்கேன். இப்ப உங்களுக்கு அடுத்ததாக நான் வந்து விரிவாக உங்களுக்கு நான் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லி இந்த பாடல்ல வந்து இதுக்கு மேல வரக்கூடிய திருவிளையாடல் புராணத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக அவர் சொல்ல போறார். ஒரு அமைப்பாகனா ஒரு திருவிளையாடல்களாக சொல்ல போறார். இதுவரைக்கும் நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படிங்கறத ஒரு சின்ன ஒரு குறிப்பா ஒரு பார்த்துட்டோம்னா அடுத்தது மேல போறதுக்கு நமக்கு வந்து ரொம்ப சௌகரியமா இருக்கும். ஒரே ஒரு நிமிஷம் என்ன பார்த்தோம், திருவாலவாய்ங்கிறது என்னன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் அதுல என்ன அந்த நகரத்துடைய விசேஷத்தை பார்த்தோம். அப்புறம் அதுல இருக்கக்கூடிய பொற்றாமரை குளத்தினுடைய அருமை பெருமை எல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து அங்க வீட்டு இருக்கக்கூடிய சோமசுந்தர கடவுளை பற்றி நம்ம பார்த்தோம். இது எல்லாத்தையும் கொஞ்சம் ஒரு ஞாபகப்படுத்திட்டு மேல கொண்டு நம்ம போலாம் அப்படின்னு. மலைகள்லயே ரொம்ப சிறந்த மலை கைலாச மலை அப்படின்னு. அந்த கைலாச மலையை 8 திக்குகளிலும் பூத கணங்கள்லாம் காவல் இருக்கா. அந்த கைலாச மலைக்கு நடுவில் இருக்கிறது தான் புனிதமான பெருமை வாய்ந்த அந்த மகாமேரு அப்படிங்கக்கூடிய மலை.
அந்த மகாமேரு மலையை சுற்றி எங்க பார்த்தாலும் கற்பக சோலைகள் இருக்கு. சித்தாமணி என்று சொல்லக்கூடிய மணி குவியல்கள்லாம் நிறைஞ்சிருக்கு. நடுவுல ஒரு அழகான மண்டபம், கண்ணாடி போல ஜொலிக்கக்கூடிய ஒரு மண்டபம் இருக்கு. அங்க பக்கத்துல நிறைய ஆறுகள்லாம் ஓடுது. எப்படி சப்த நதிகள் சொல்றாரு அது மாதிரி இங்கேயும் பால், தயிர், நெய், தேன் இப்படி சொல்லக்கூடிய நதிகள்லாம் அங்க ஓடிக்கொண்டிருக்கு. அங்க உள்ள அந்த இடத்துல கிரகங்கள்லாம் இருக்கு இல்லையா, அந்த கிரகங்கள்லாம் அதுக்கு மேல கூரைகள்லாம் இருக்கு. அந்த கிரகங்கள் ஒண்ணு சூரிய ஒளி போல கண் அப்படி பறிக்கிற மாதிரி அப்படி இருக்காங்க, கண் கூசுற அளவுக்கு இருக்காங்க. அப்புறம் கோட்டி சந்திரன் பிரகாசிச்சா எப்படி இருக்குமோ அது மாதிரி பிரமிக்க செய்யற மாதிரி அங்க இருக்கிற கோள்கள் எல்லாம் அப்படி பிரகாசமா இருக்கு அப்படின்னு அந்த கைலாச மலையை பத்தி சொன்னார். அதுக்கு அடுத்து இந்த கைலாச மலையிலிருந்து அங்க இருக்கக்கூடிய பெருமானானவன் அவர் மதுரையம்பதிக்கு வந்தார். அவர் தினமுமே என்ன பண்ணுவாராம், எல்லா ஊருக்கும் பார்க்கடலுக்கு போய் எல்லா வைகுண்டத்துக்கு போய் அங்க கொஞ்ச நாள் இருந்துட்டு அங்கிருந்து பிரம்மலோகத்துக்கு போய் சத்தியலோகத்துல பிரம்மாவை பார்த்துட்டு அவரோட கொஞ்ச நாள் இருந்துட்டு அவன் 3 பேர் அப்படி அப்பப்ப என்ன பண்ணிருக்கோம், என்ன பண்ணிட்டு இருக்கோம், என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் டிஸ்கஷன்லாம் முடிச்சுட்டு கடைசியில மதுரைக்கு அங்க ஆதிலிங்கமாக இருக்கக்கூடிய தன்னுடைய பர்மனன்ட் பிளேஸா இருக்கக்கூடிய அது சோமசுந்தர அந்த லிங்கத்துக்குள்ள பிரவேசிப்பார் அப்படின்றத ஒரு இடத்துல சொன்னார். அங்க ஒரு நாளைக்கு எல்லாரும் என்ன பண்ணான்னா, அங்க இருக்கிற முனிவர்கள் இன்க்ளூடிங் அகஸ்தியர் எல்லாரும் சேர்ந்து அந்த பரமேஸ்வரன்ட்ட போய் கேட்டா, எங்களுக்கு இந்த ஊர்ல உன்னை நீராட்டுறதுக்கு உனக்கு அபிஷேகம் பண்றதுக்கோ நாங்கள் நீராடுவதற்கோ இந்த புனித நீராட்டத்துக்கு உரியதான எந்த ஒரு வடக்க இருக்கிற மாதிரி எந்த ஒரு நீர்நிலைகள், ஆறுகளோ குளங்களோ ஏரிகளோ இங்க இல்லையே, எங்களுக்காக நீங்க ஒன்று உண்டாக்கி தரக்கூடாதா அப்படின்னு கேட்ட உடனே அவர் பரமேஸ்வரன் என்ன பண்றார், அந்த இடத்துல தன்னோட சூலத்தால பூமியில ஒரு குத்துறார். அது 7 உலகங்களையும் தொலைச்சிட்டு போய் கடைசியில் அங்கேருந்து கடல் நீராந்து அப்படி வடிகட்டி புனிதமாக அந்த சூலாயுதத்துடைய முனைப்பட்டதுனால அப்படி 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 பீரிட்டு மேல வருது. அப்ப தன்னுடைய தலையில இருக்க கங்கையிலேருந்து கொஞ்சம் ஜலத்தை அதுல கலந்து அது ஒரு புண்ணிய தீர்த்தமாக ஒரு பொற்றாமரை குளத்தை வரை ஏற்பாடு பண்ணி கொடுத்து தானே அந்த குளத்துல ஸ்நானமும் பண்ணி அந்த ஒரு புனிதத்தன்மையை ஊர்ஜிதப்படுத்தி எல்லாரும் நீங்க எதுவுமே இந்த குளத்துல ஸ்நானம் பண்ணி எனக்கு இந்த நீரை எடுத்து அபிஷேகம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றார். இந்த நீருக்கு என்ன விசேஷம் அவர் வாயாலே சொல்றார். இந்த பொற்றாமரை குளத்துல அமாவாசை அன்னைக்கு நீராடினால கங்கையிலேயே நீராடுவது போல 100 மடங்கு பலன் கிடைக்கும். கங்கையில புனித நீர் ஆடினாக்க எத்தனை புண்ணியம் கிடைக்கிறதோ, எனது வாராணசி அதுவும் கங்கையில அலகாபாத்ல வாராணசி எல்லாம் ஸ்நானம் பண்ணா ரொம்ப புண்ணியம்னு சொல்றா இல்லையா. இன்னும் கூட இருக்க ஹரித்வார், ரிஷிகேஷ் அங்கெல்லாம் கூட அந்த கங்கை நீரானது அப்படியே ஒரு ஸ்பட்டிகம் மாதிரி அந்த தண்ணி வருது அப்படின்னு சொல்லுவா. அங்க நீராடினா அமாவாசை அன்னைக்கு நீராடினால 100 மடங்கு பலன்னா, சரி மாசப்பரப்பு அன்னைக்கு பண்ணா 1000 மடங்கு பலன், ஒன்னொன்னுக்கு அதிகப்படுத்திட்டே போறது. சரி கிரகணம் போன்ற ஒரு புண்ணிய சமயங்கள்ல நீராடினா என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாக்க அதுக்கு பலன் 1,00,000 மடங்கு இருக்கும் அப்படின்றது. சரி அயனங்கள் தட்சிணாயனம், உத்தராயணம் அந்த புண்ணிய காலங்கள்ல அங்க தர்ப்பணாதிகள் செய்து அந்த பொற்றாமரை குளத்துல ஸ்நானம் பண்ணா, அந்த காலத்துல கொஞ்சம் ஜனங்கள் தான் அந்த பொற்றாமரை குளத்துல ஸ்நானம் பண்றதுங்கிறது ஓரளவுக்கு முடிஞ்சிருது. இப்ப இன்னைக்கு லட்சோபலட்சம் ஜனங்கள் டூரிஸ்ட் அவெல்லாம் வரும்போது அத்தனை பேரும் பொற்றாமரை குளத்துல இறங்கி ஸ்நானம் பண்றது முடியாத காரியம். அதனால இப்ப அதுக்கு வேலி எல்லாம் போட்டுவிட்டா வெறும பார்க்கலாம். சுவாமியை மாத்திரம் கொண்டு அங்க நீராட்டுவா, அது சின்ன தெப்போசம் எல்லாம் பண்ணுவா அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுவும் திங்கட்கிழமையும் அமாவாசையும் சேர்ந்து வந்தா, திங்கட்கிழமை அன்னைக்கு அமாவாசை வந்ததுன்னு சொன்னா அன்னைக்கு அரச பிரதட்சணம் பண்ணுவா. அரசமும் வேப்பமரமும் சேர்ந்து வளர்ந்துருக்கக்கூடிய இடத்துல அரச பிரதட்சணம் 108 பிரதட்சணம் பண்ணுவா. அப்படி பண்றது ரொம்ப விசேஷம். அந்த அரச பிரதட்சணம் செய்யறது அன்னைக்கு அவளுக்கு முற்பிறப்புல இருந்த அந்த பிராரப்த கர்மாக்கள், ஆர்ஜித கர்மாக்கள் எல்லாமே, சஞ்சித கர்மாக்கள் எல்லாமே அழிந்து ரொம்ப ஒரு புனிதமான ஒரு நிலையை அடைந்து அவளுக்கு மோட்சம் சித்திக்கும், சாயுஜ்யம் கிடைக்கும் அப்படின்னா. அதுக்கப்புறம் இன்னும் வேற என்ன அப்படின்னா அந்த ஊரை பத்தி சொல்லணும். அந்த ஊர் எப்பேற்பட்ட ஊர்னு, யாகங்கள்ல அஸ்வமேத யாகம் ரொம்ப சிறந்தது.
ஒன்னொன்னு எது சிறந்ததுன்னு சொல்ல போறார். சொல்லிட்டு அப்புறம் இது இங்க மதுரை அம்பத்தி சிறந்தது, அதுல இருக்கக்கூடிய பற்றாமரை குளம் சிறந்தது, அதை விட சிறந்தது அங்க இருக்கக்கூடிய சோமசுந்தர கடவுள் அப்படின்னு சொல்ல போறார். அதுக்கு சில உதாரணங்கள் சொல்லும் போது யாகங்கள்ல ரொம்ப சிறந்தது அஸ்வமேத யாகம். அஸ்வமேத யாகம் எல்லாரும் பண்ணிட முடியாது, பெரிய மகாராஜாக்கள் சக்கரவர்த்திகளால் தான் பண்ண முடியும். அது 100 அஸ்வமேத யாகம் பண்ணா இந்திர பதவி கிடைக்கும்ன்ற வேற சொல்றாவா. இதுல மலைகள் எடுத்துட்டா அந்த மேருமலை தான் ரொம்ப வசதி, அதுக்கு அதை விட உயர்ந்த மலை ஒன்று கிடையாது. விரதங்கள்லாம் பண்றாலே, நோன்புகள்லாம் நூற்கிறாளே, அதுல என்னன்னா சோமவாரத்தில் நூற்ற நோன்பு இருக்க, அது சிவனுக்கு ரொம்ப இஷ்டமானது, ரொம்ப பிரியமானது. அன்னைக்கு நோன்பு நூற்றாக்க அந்த சிவபெருமானுடைய அருள் நமக்கு அதிகமாக கிடைக்கும்னா, மந்திரங்கள்ல எது விசேஷம் அப்படின்னா ஓம் நம சிவாய அப்படிங்கிற மந்திரம் ரொம்ப விசேஷம். சரி, தானம் பண்றோமே, அதுல என்ன தானம் ரொம்ப விசந்தது? இப்ப கல்வி தானம் பண்றா, ரத்த தானம் பண்றா, எத்தனையோ தானங்கள்லாம் பண்றா. பட் எல்லாத்த விட ஒருத்தருடைய பசியை போக்கக்கூடிய அன்னதானம் எல்லாத்த விட ரொம்ப விசேஷமானது அப்படின்னு சொல்றாரு இவர். அப்புறம் மரங்கள் எல்லாம் ரொம்ப விசேஷம் என்னன்னா பாரிஜாத புஷ்பம், அது பூக்கக்கூடிய அந்த மரம். அந்த பாரிஜாத செடியை தானே கிருஷ்ணன் இந்திரலோகத்துல இருந்து கொண்டு வந்து சத்யபாமாவுடைய வீட்டுல நட்டார் அப்படின்னு கதையெல்லாம் கேட்டிருக்கோம் இல்லையா. அந்த பாரிஜாத்தவருடைய வாசனை ராத்திரி தான் பூக்க ஆரம்பிக்கும், மலரும். அது காத்தால மொட்டா இருக்கும், ராத்திரி பூத்து மலர்ந்து அது வாசனை அப்படியே எங்க பார்த்தாலும் அந்த என்ன சொல்றது, அதுக்கு அம்பாள் எது கூட ஒன்று சொல்லல, கற்பூர வீட்டிக்கா மோத சமாகர்ஷத்துக்கு அந்தரான எல்லா திசைகளையும் ஈர்த்தன, எல்லா பக்கத்தையும் 4 பக்கத்திலேயும் இந்த வாசனை பரவி எல்லாருடைய மனதையும் கவரக்கூடியதாக இருக்குமா. அது பாரிஜாத்தம் ரொம்ப விசேஷம். அது பவழ மல்லின்னு கூட நம்ம சொல்ற வழக்கம். அப்புறம் பசுக்கள்லயே ரொம்ப விசேஷமானது என்ன, நம்ம ஊர்ல பசுக்கள் என்ன விசேஷம்னா ஜெர்சி அப்படின்னு ஏதோ நம்ம சொல்லுவோம். ஆனா இதுல புராண காலத்துல இருந்து பசுக்கள்ல ரொம்ப சிறந்ததானது, சிரேஷ்டமானது இதெல்லாம் காமதேனு. யானைகள்ல சிறந்தது ஐராவதம். குதிரைகள்ல ரொம்ப சிறந்தது என்ன, உச்சை சிவஸ். இந்த உச்சை சிவசும் ஐராவதமும் பார்க்கடல் கடையும் போது வந்ததாக சொல்வார். ரத்தினங்கள்ல சிந்தாமணி. சிந்தாமணிக்கு என்ன விசேஷம்னா அது மனசுல நினைச்சதெல்லாம் கொடுக்குமா. அந்த சிந்தாமணி மாத்திரம் கையில இருந்துன்னு சொன்னா நம்ம என்ன வேணும்னு நினைக்கிறோமோ அதை கொடுத்துடுவோம், அது கொடுத்துடும். அதே மாதிரி இன்னொன்னு கூட வருது இல்லையா, கிருஷ்ணனுடைய கதையில சிந்தாமணி மாதிரியே சமந்தகமணி. சமந்தகமணி அந்த சத்ராஜித் என்ற ராஜா கிட்ட கேட்டு அவர் கொடுக்கல. அப்புறம் அவன் தம்பி மாலையா போட்டுன்னு போனா, ஒரு சிங்கம் காட்டுல அடிச்சு, அது கதை வரும் இல்லையா. அதுல கடைசியில பழி கிருஷ்ணன் மேலதான் அவன் கேட்டான், கொடுக்கல, ஆனா அவன் திடீர்னு போயிட்டான்னு சத்ராஜித் சொல்லிட்டு இருந்தான். பலராமன் கூட அதை நம்பினா, ஆமாமா என் தம்பி சின்ன வயசுல இருந்து திருட்டு போய் தான் அவன் தான் எடுத்திருப்பான்னு சாட்சி சொன்னார்னு கூட சொல்லுவான் இல்லையா. சாரி, ஆமா. அதுக்கப்புறம் சிந்தாமணி. கடல்ல சிறந்தது எதுன்னா பார்க்கடல் தான் சிறந்தது. யாரா பார்த்திருக்காளான்னு தெரியாது. பாம்புகள்ல சிறந்தது ஆதிசேஷன். ஆதிசேஷன் அது மேலேயே பகவான் படுத்துட்டு இருக்கிறதால பள்ளி கொண்டிருக்கார். அதை பத்தி ஒரு ஆழ்வார் பாடல் கூட உண்டு. நான் ஆதிசேஷனை பத்தி, நின்றால் கொடையாம் நடந்தால் பாதுகையாம், ஏதோ அப்படி ஒரு பாட்டு ஒன்று வரும். அவன் படுத்துட்டு இருக்கும் போது அவருக்கு படுக்கையா இருக்குமா, நடந்து போகும்போது கொடையா இருக்குமா, காலுக்கு பாதணியாக இருக்குமா. அப்படி ஆதிசேஷன் அப்படி அவருக்கு சர்வீஸ் பண்றான் பகவானுக்கு. பகவானுடைய எல்லா விதமாகவும் அவன் தன்னை ஈடுபடுத்தி கொண்டிருக்கான் அவருடைய சேவையில சொல்லுவார். நாகங்கள் சிறந்தது ஆதிசேஷன். ரத்னங்கள்ல சிந்தாமணின்னு சொன்னோம். லிங்கங்கள்லயே சிறந்த லிங்கம் எதுன்னா மதுரையில இருக்கக்கூடிய சுயம்பு லிங்கமான சுந்தரேச பெருமாள். அவருடைய திருவிளையாடுகளை சொல்றவா, கேட்கிறவா, படிக்கிறவா எல்லாருக்கும் எல்லா விதமான பாவங்களும் தொலைந்து விடும். அவர் எங்க இருக்காருன்னா கடம்பவனம் நிறைந்த அந்த மதுரை பகுதியில் இருக்கார். அவருக்கு கடம்பவன நாதன் அவருக்கு பேரு. அவருடைய லீலையெல்லாம் வரிசையா சொல்லணும் அப்படின்றதுக்காக கேட்டுண்டா, எல்லா முனிவர்களும் கேட்டுண்டதுனால கைலாசத்துல காசியில சூத முனிவர் சிவலீலை பத்தி சொல்லறதுக்கு தொடங்க ஆரம்பிக்கிறார். பசுக்கள் எல்லாமே காமதேனு, காளைகள் எல்லாம் ரிஷபங்கள். இப்படி ஒன்னொன்னும் பார்க்கறதுக்கு அழகுன்னு அதை பத்தி அந்த அழகை சொல்லி முடியாதுன்றார்.
அப்ப வந்து அந்த காலகட்டத்துல மாடுகளும் சரி கன்றுக்குட்டிகளும் சரி ஒன்னொன்னு ரொம்ப அழகா புஷ்டியா இருக்குமா, ஒன்னொன்னு அதாவது விளையாடுறதெல்லாம் ரொம்ப அழகா இருக்குமா. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு நடுவுல தான் ஒரு மாளிகை மாதிரி ஒரு சிவபெருமானுடைய இடம் இருக்குன்னா அதுல ஸ்படிகம் போல நீர் ஓடக்கூடிய அழகான குளம் ஒண்ணு இருக்கு. அந்த குளத்துல வந்து ரத்தினங்களாலான தூண்கள்லாம் அமைக்கப்பட்ட ஒரு நல்ல மண்டபம். அந்த மண்டபத்துல ஆயிரங்கால் மண்டபத்துல ஒரு கம்பளி விரிச்ச மாதிரி இருக்கு. அந்த இடத்துல வந்து இந்த சூத முனிவரானவர் அனுஷ்டானங்கள்லாம் முடிச்சுட்டு வந்து உட்கார்ந்து அங்க அவரை சுற்றி அந்த ஈஸ்வரனுடைய திருவிளையாடல் கதைகளெல்லாம் கேட்கறதுக்காக மற்ற முனிவர்கள்லாம் அங்க வந்தவா எல்லாருமா சிவ தரிசனத்துக்காக வந்தவா எல்லாரும் அங்க வந்து உட்கார்ந்துட்டு கேட்கிறான்னு நம்ம கதையை ஆரம்பிச்சது நம்ம பார்த்தோம். இப்போ பூலோகத்திலே ரொம்ப சிறந்த தீர்த்தம் தலம் கடவுள் யாரு அப்படின்னு சூத முனிவர்கிட்ட அவெல்லாம் கேட்கிறான். இதெல்லாம் நம்ம படிச்ச மாதிரி ஞாபகம் இருக்குல்ல, கேட்ட மாதிரி ஞாபகம் இருக்குல்ல. இது முதல்ல திருவிளையாடல் புராணத்தை கேட்க போறவாளுக்கு இது ஒரு இன்ட்ரோடக்ஷனா இருக்கட்டும் தான் இதெல்லாம் நான் சொல்றேன். ஏன்னா நம்ம அடுத்த செஷன்ல வந்து திருவிளையாடல் புராணத்துல இந்திரன் பழி தீர்த்த படத்துக்குள்ள நுழைய போறோம். இதுக்கு முன்னாடி என்னன்னா முன்கதை சுருக்கம் சொல்றா இல்லையா, அது மாதிரி முன்கதை சுருக்கமாக நம்ம இதை சொல்றோம். பூலோகத்தை சிறந்த தீர்த்தம், சிறந்த ஸ்தலம், சிறந்த ஒரு பெருமான் யாரு அப்படின்னு சூதமனிவர் கேட்டார். அவர் சொல்ற அவர் நெருப்பிலேயே பிறந்தவராம, அவர் வியாச பகவானுடைய சிஷ்யர், அவர் பெரிய சிவபக்தர் வேற. அவர் சிவபெருமான ஒரு நிமிஷம் தியானம் பண்ணிட்டு சொல்ல, முன்னொரு காலத்துல இந்த கேள்வியை வந்து பார்வதியை கேட்ட பார்வதி பரமசிவன் கேட்டாலும் அவ கேட்டது சிவபெருமான் என்ன பதில் சொன்னாரோ அதைத்தானே இப்ப உங்களுக்கு எல்லாம் சொல்ல போறேன். அப்படி வந்து இந்த அவருடைய பெருமை வாய்ந்த 64 திருவிளையாடல்களையும் சிவபெருமான் பார்வதிக்கு சொன்ன போது அவர் மடியில உட்கார்ந்து முருகப்பெருமானவன் கேட்டார். அந்த முருகப்பெருமானை வந்து வேண்டிக் கொண்டதுனால அகஸ்திய முனிவருக்கு முருகன் எல்லாத்தையும் சொன்னாராம். அகஸ்திய முனிவர் வந்து வியாச முனிவருக்கு சொன்னாராம். வியாச முனிவரோட சிஷ்யரான சூதர் வந்து அவர்கிட்ட இருந்து இது எல்லாத்தையும் தெரிஞ்சுனேன் அப்படின்னு அவர் சொல்றார். சிவபெருமானுக்கு விசேஷமான கஷேத்திரங்கள் அப்படின்னு சொல்லணும்னாக்க பாரத பூமியில காசி, காளஹஸ்தி, சிதம்பரம், மதுரை இந்த 4 ரொம்ப விசேஷமானது. 16 கஷேத்திரங்கள், 16 கஷேத்திரங்கள்லயே 4 கஷேத்திரம் ரொம்ப விசேஷமானது. அந்த 4லயும் 3ஐ தவிர மதுரை வந்து ரொம்ப விசேஷமானது, ரொம்ப பெருமை வாய்ந்தது அப்படின்னு சொல்றார். அது எப்படி காசியை விட ஒரு மதுரை வந்து ரொம்ப சிறந்ததா அப்படின்னு முனிவர்கள்லாம் கேட்கிறா. முனிவரெல்லாம் கேட்கும் போது அதுக்கு காரணம் சொல்றார். சிவபெருமான் வந்து தன்னுடைய 64 திருவிளையாடல்களையும் நடத்துவதற்கு உகந்த இடமாக தேர்ந்தெடுத்த இடம் தான் இந்த மதுரை. அதோடு இல்லாத இங்க இருக்கக்கூடிய லிங்கமானது இது வந்து சுயம்பு லிங்கம், இது தானே தோன்றியது. இந்த சோமாஸ்கந்த மூர்த்தி வந்து முதலாக தோன்றியவர், ஆதி லிங்கமாக இங்க தோன்றியவர். அதோட மட்டும் இல்லாத இவருடைய ஜடையில இருக்கக்கூடிய சந்திரன் வந்து எப்போதும் தன்னுடைய ஒளியை வாரி இவர் மேல இறைச்சு கொள்கிறார். அந்த சந்திர கலையனுடைய ஒளியினால இவருடைய இருக்கிற இடம் இன்னும் பிரகாசமாக இருக்கு. அப்பேற்பட்ட அந்த மதுரை இருக்கு, அதுக்கு ஏன் மதுரைன்னு பேர் வந்ததுன்னு எல்லாரும் கேட்கிறார். அப்போ சொல்ற முனி பொங்க சொல்ற, ஏன் தெரியுமா, அந்த அமுதை வாரி இறைக்கிறதால சந்திரனுடைய சீதளமான கிரணங்களை அமுதம் போன்ற அந்த கிரணங்களை வாரி இறைப்பதனால இனிமையாயிடுது. அந்த இனிமையா இருக்கிறதுனால இந்த மதுரைக்கு மதுரைன்னு பேர் வந்தது. அந்த மதுரையை நினைக்கும் போது நமக்கு மனசு எல்லாம் அப்படியே இனிப்பா இருக்கு, அப்படியே இதயத்திலேயே தேன் நிறைந்த மாதிரி இருக்கு. அங்க வந்து இறைவன் வந்து கால் மாறி ஆடின ஊரு, அங்க வெள்ளி அம்பலம்னு பேர். அங்க இருக்கக்கூடிய அவர் கால் மாறி ஆடிய மண்டபத்துக்கு வெள்ளி அம்பலம்னு, வெள்ளியினாலான மண்டபம் அப்படின்னு பேர். இங்க கால் மாறி ஆடினார். 33 கோடி தேவர்களும் எத்தனையோ ரிஷிகளும் பிரம்மா, விஷ்ணு, இந்திரன் அவ எல்லாருமே இந்த கஷேத்திரத்துக்கு வந்து இந்த சிவபெருமானை வணங்கியிருக்கா. இதுக்கு நிறைய பேர் உண்டு. என்ன பேரு அப்படின்னு கேட்டாக்க பூலோக சிவலோகம் அப்படின்னு ஒரு பேரு, கடம்பவனம்னு பேரு, நான்மாடக்கூடல் பேரு, திரு ஆலவாய் அப்படின்னு ஒரு பேர், இப்படி பல பேர்கள் உண்டு. அதே மாதிரி பொற்றாமரை குளம் வந்து ஈசனால தோற்றுவிக்கப்பட்டது. அந்த பொற்றாமரை குளத்துக்கும் நிறைய பேர்கள்லாம் உண்டு. அப்ப வந்து இதெல்லாம் பத்தி எங்களுக்கு விளக்கமா சொல்லணுமே நீங்க அப்படின்னு அவெல்லாம் கேட்கிறா. பொற்றாமரை குளம் எப்படி வந்தது அப்படின்னு நம்ம இதை முன்னாடியே பார்த்துக்கோனாலும் ஒரு சுருக்கமா சொல்ற. நந்தி முதலான அந்த
அவர்கள் எல்லாம் சேர்ந்துட்டு, ரிஷபர் அவர் எல்லாம் சேர்ந்துட்டு, மற்ற முனிவர்கள் அகத்தியர் எல்லாரும் சேர்ந்து சிவபெருமான்கிட்ட போய் சொல்றார். அவர் பூலோகத்தை சஞ்சாரம் பண்ண வந்த போது இந்த சுயம்புவாக இருக்கக்கூடிய அந்த சுந்தரமூர்த்தி இருக்காரே, சோமசுந்தர கடவுள், இவருக்கு நாங்கள் அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்க, அதுக்கு எங்களுக்கு ஒரு நல்லதான ஒரு தீர்த்தத்தை நீங்க அமைச்சு கொடுக்கணும். அதாவது சோமசுந்தர கடவுளுக்கு அபிஷேகம் பண்ணோம், நாங்க எல்லாருமே புனித நீராடணும், அப்படிங்க நல்ல காரியங்கள்லாம் இங்க நாங்க பண்ணணும், அனுஷ்டானங்கள்லாம் செய்யணும். அதுக்கு உகந்ததாக நீங்க எங்களுக்கு ஒரு நல்ல தீர்த்தத்தை அமைத்து கொடுக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே நந்தி தேவர் தான் பிரதானமா வேண்டிக்கிறார். அந்த வேண்டுகோளுக்கு இணங்க அந்த சிவலிங்கம் எங்க இருக்கோ அது நேர தென்கிழக்கு பாகத்துல இந்த ஒரு தீர்த்தத்தை அமைச்சு கொடுக்கிறாரா தன்னுடைய சூலத்தை பூமியில ஊன்றி ஒரு அழுத்தினோடனே அது 7 உலகத்தையும் தாண்டி பாதாள லோகத்தையும் தாண்டி போய் இந்த கடல்ல இருந்து அந்த நீரை மேல பிரிட்டு மேல எழும்பி வரும்படியா பண்ணி அங்க ஒரு குளம் மாதிரி ஆகி அந்த குளமே வழிஞ்சு ஓடும்படியா பண்ணிட்டாராம் அவர். அதுல தன்னுடைய தலையிலிருந்து ஜடையில தாங்கி கொண்டிருக்கூடிய கங்கா தேவி அவர்கிட்ட இருந்து கொஞ்சம் ஜலத்தையும் எடுத்து அதோட கலந்தாராம். கலந்த உடனே புனிதத்துக்கு இன்னும் புனித தன்மை சேர்த்த மாதிரி ஆச்சு. அதுல குளிச்ச வாழ்க்கை எப்பேற்பட்ட புண்ணியம் ஏற்படும் என்பதை எல்லாம் சொல்லி அந்த பரமேஸ்வரனானவர் என்ன பண்ணார்னா, எல்லாருக்கும் அதுல ஒரு நம்பிக்கை வர்றதுக்காக தானே அந்த குளத்துல ஸ்நானம் பண்ணி எழுந்து எல்லாருக்கும் அருள் பாலித்தார் அப்படின்ற ஒரு நிகழ்வை அவர் சொல்றார். இதை சூத முனிவர் அகஸ்திய முனிவர் எப்படி சொன்னாரோ, முருகன் எப்படி அகஸ்திய முனிவருக்கு சொன்னாரோ, அகஸ்தியர் எப்படி வியாசர் முனிவருக்கு சொன்னாரோ, வியாசர்கிட்ட இருந்து தான் எப்படி கேட்டாரோ, அதே அப்படியே இந்த ரிஷிகள் முனிவர்கள் எல்லாருக்கும் சூத முனிவரானவர் அந்த அழகான ரத்ன மண்டபத்துல காசி சேத்திரம் அந்த கதையை ரொம்ப விரிவாக சொல்லிக் கொண்டிருக்கார். இது பூதகணங்கள்லாம் பாதுகாக்கக்கூடிய புனித நீர், அது கெட்டு போகாத எல்லாம் பார்த்துட்டு இருக்கான். அந்த குளித்த வாழ்க்கை ஸ்நானம் பண்ணவாளுக்கு அனுஷ்டானம் பண்ணவாளுக்கெல்லாம் எப்பேற்பட்ட புண்ணியம்ன்றத அளவிட்டு சொல்ல முடியாத அளவுக்கு புண்ணியம் அவள்லாம் சேர்றது அப்படின்னு சொல்றார். இப்படி சொன்ன அந்த சூத முனிவர் கூறின உடனே சிவபெருமான் ஏன் மதுரையை தேர்ந்தெடுத்தார்? இப்படி ஒரு கேள்வி கேட்கிறார். மதுரையை ஏன் தேர்ந்தார்? எத்தனையோ கஷேத்திரங்கள்ல இருக்கிறதுனால ஏன் மதுரையை தேர்ந்தெடுத்தார்னு அவர் அது தேர்ந்தெடுத்ததுக்கு காரணம் அவருடைய பர்மனண்டான வாசஸ்தலம் மதுரை தான். அவர் சோமசுந்தரராக அந்த லிங்கத்துக்குள்ளே எப்போதும் இருக்கார். அங்கேருந்து கிளம்பிதான் அவர் மற்ற ஊர்களுக்கெல்லாம் சஞ்சாரம் பண்ணிட்டு திருப்பி இந்த பூலோகத்தை முழுக்க வலம் வந்த பிறகு அன்றாடம் அவருக்குன்னு ஏற்படுத்தி வச்சு கொண்டிருக்கக்கூடிய செயல்களை எல்லாம் நிறைவேற்றி அவர் அண்ட சராச்சரங்களுக்கும் உணவு கொடுக்கிறாருன்னு சொல்லி ஒரு சமயம் பார்த்திருக்கோம். பார்வதி தேவி ஒரு தடவை கேட்டாலாம், இன்னைக்கு என்ன பண்ண அப்படின்னு. நான் உலகத்துல எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு வந்தேன். அப்படி எல்லார் வயிறும் ரொம்பிட்டா அப்படின்னு கேட்டான். ஆமா, சரி நாளைக்கு இதே கேள்வி கேட்க போறா அவருக்கு தெரியும். பேசாத விட்டுட்டார். அதோட அடுத்த நாள் என்ன பண்ணான்னு ஒரு எறும்பை பிடிச்சி ஒரு சின்ன பையில போட்டு கட்டி தன்னுடைய இடுப்புல வச்சு விட்டாலும். சாயங்காலம் பரமேஸ்வரன் எல்லா ஊருக்கும் போயிட்டு சஞ்சாரம் பண்ணிட்டு திரும்பி வந்தாலும். வந்த உடனே கேட்டாலும், என்ன கேட்டா, இன்னைக்கு எல்லா பிராணிகளுக்கும் எல்லா ஜந்துக்களுக்கும் எல்லா உயிரினங்களுக்கும் ஆகாரம் கொடுத்தல? ஆமா, கண்டிப்பா உத்தரவிடாத எல்லாருக்கும் போட்டுட்டு தான் வரேன்னு. உடனே சந்தேகம் தான், இடுப்புல முடிஞ்சு வச்சிருக்க ஒரு பை, அந்த சுருக்கு பையில ஒரு எறும்பு இருக்க, அதை பாரு, அது வாயில ஒரு அரிசி வச்சுட்டு இருந்தான். இப்படி அண்ட சராச்சரங்கள் அனைத்துக்கும் பரமேஸ்வரனானவர் படி அளக்கிறார். அப்படிங்கிறதால பெரியவா கூட ஒரு சொல்லுங்க, காமாட்சி படி அளப்பாரு ஒரு இடத்துல சொல்லுங்க. இந்த கதையை கூட நம்ம பார்த்திருக்கோம். இன்னொரு சந்தர்ப்பத்தில் அதையும் கொஞ்சம் விரிவா நம்ம பார்க்கலாம். இப்படி 64 திருவிளையாடல்களையும் எங்களுக்கு எனக்கு விவரமாக சொல்லணும் அப்படின்னு அந்த ரிஷிகள்லாம் கேட்டுட்ட உடனே முதல்ல என்ன சொல்றாருன்னா, எல்லாம் ஒரு சினாப்சிஸ் மாதிரி சூத முனிவர் சொன்னதாக இந்த பரஞ்சோதி முனிவரானவன் நமக்கு 64 திருவிளையாடல்களையும் 15 பாடல்கள்ல தொகுத்து அழகா சொல்றார். சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்ல போறேன்னா, இது விரிவாக ஒரு படலத்தையும் 64 படலங்களையும் நான் தனித்தனியாக விரிவாக எல்லாருக்கும் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்றார். நாமளும் அவர் எப்படி சொல்ல போறார், என்ன சொல்ல போறார், ஒன்னொன்னுத்துக்கும் எவ்வளவு விவரங்கள் அதுல இருக்கு, இது எதுல இருந்து இதுக்கு ஆதாரத்தை அவர் எடுத்திருக்கார் பரஞ்சோதி முனிவர், எல்லாத்தையுமே நம்ம அடுத்த செக்ஷன்ல பார்த்துட்டு வேற அவருடைய திருவிளையாடல்கள் எல்லாத்தையும் நாமளும் பக்தி பரவசத்தோட அனுபவிப்போமாக. ராம் ராம், ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, ஸ்ரீ குருப்யோ நமஹ. ராம் ராம்.